வணக்கம் மக்களே. என்ன மக்களே, காலையில இருந்து நம்ம காமுவும் பாருவோம் சண்டை போடுறாங்க, சேர்றாங்க சண்டை போடுறாங்க, திரும்ப சேர்றாங்க, திரும்ப சண்டை போடுறாங்க, மாத்தி மாத்தி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன கதை? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். காலங்காலத்துல இந்த கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சோடனே வீட்டுக்குள்ள நம்ம பார்வை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, காமு கிட்ட போய் சண்டை போட்டிருப்பாங்க. காமு, உனக்கு நான் பல இடத்துல நின்றுருக்கேன், பட் நீ எனக்கு வந்து நிக்க மாட்டேங்க. எங்கேயுமே நான் உனக்கு பல இடங்கள்ல உதவி பண்ணிருக்கேன், பட் நீ எனக்கு உதவியே பண்ண மாட்டேங்க. இதுதான் நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம காமு டென்ஷன் ஆயிட்டுங்க. பாரு அப்படிலாம் நான் கிடையாது, எனக்கான கேம் நான் ஆடிட்டு இருக்கேன். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், பேசிக்க வேண்டாம், உனக்கான கேம் நீ ஆடி, எனக்கான கேம் நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த பேச்சு பேசாத, உனக்கான வேலையை என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டையை போட்டு போயிருப்பாரு. அங்க பாருமே ஒரு மாதிரி சண்டையை போட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசாம தான் சுத்திட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம காமு என்ன பண்ணாருன்னா, அவரே போயிட்டு பாரு அப்படி இல்ல, பாரு ஒண்ணும் இல்ல பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெட்டி பிடிச்சிருப்பாரு. பட் அந்த இடத்துல பாரு ஒரு மாதிரி தட்டி விட்டு போயிருப்பாங்க. டேய் போடா, உன்ட்டெல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தட்டி விட்டு போயிருப்பாங்க. அதுல இருந்து வீட்டுக்குள்ள பல நேரங்கள்ல இவர் போய் ஒரு தடவை கெட்டி பிடிக்காரு, இவங்க தட்டி விடுறாங்க. அப்புறம் இவங்க வந்து இங்க பேசுறாங்க, இவர் தட்டி விடுறாரு. அப்புறம் இவர் இங்க வந்து பேசுறாரு, இவங்க தட்டி விடுறாங்க. மாத்தி மாத்தி பேசி சண்டை போட்டு ஒரு மாதிரி உருட்டி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இவங்க இப்படி சண்டை போட அவங்களுக்குள்ள இருக்க பல விஷயங்கள் வெளியே வருது. முக்கியமா நம்ம பார்வை பொறுத்தவரைக்கும் திரும்ப அவங்களுக்கு அரோரா தேவைப்படுறாங்க. திரும்ப அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம காமு வந்து ஒரு மாதிரி வெறி ஆயிட்டாப்ல. ஒரு மாதிரி வெறியாகி, இதுக்கப்புறம் நான் உன்ட்ட பேசல, உனக்கான கேம் நீ ஆடுமா, எனக்கான கேம் நான் ஆடுறேன் சரியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறியாகி பேசாம போயிட்டார். பேசாம மீன்ஸ் ஒரு மாதிரி நார்மலா பேச ஆரம்பிச்சாரு, ஃபார்முலா பேச ஆரம்பிச்சாரு. உடனே அந்த இடத்துல நம்ம அக்காவுக்கு பயம் வந்துட்டு, ஆஹா இப்படியே விட்டா நம்ம காமு போயிருவோம் போல, பேபி நமக்கு முக்கியம், ஏன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா திருப்பி டப்புன்னு அந்த இடத்துல ஒரு வலையை விரிச்சு, பேபி நான் அப்படி சொல்ல பேபி, ஏன் பேபி நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு பேசி, வேனுக்குன்னு அந்த இடத்துல அரோராவை எடுத்து பேசி, அப்படியே ஒரு மாதிரி காமோ ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணி, அப்படியே காமு கிட்ட காதலை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு மாதிரி இது பண்ணி திருப்பி நம்ம காமோ கைக்கு எடுத்துக்கிட்டாங்க ப்ரோ. நான் கூட கொஞ்சம் நினைச்சேன், ரைட்டு காம பொழைச்சிருவாரு, எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருவாருன்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ பேசி மயக்கிறாங்க ப்ரோ. அவங்களோட பேச்சு இருக்கு தெரியுமா, அந்த பேச்சிலே நம்ம காம மாமா விழுந்துடுறாப்ல. ரொம்ப சிம்பிளா மேனிபுலேட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி காலில இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்ன விஷயம் கூட மொத்தமா பாத்துறலாம். அதுக்கப்புறம் நம்ம வினோத் அவர்களுக்கான கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு ப்ரோ. காலில இருந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, இந்த வாரம் இந்த வீடு சுத்தமா இருக்கணும். போன வாரம் அந்த வீடு சுத்தமாவே இல்ல, ஒரு மாதிரி நாரி போய் கிடந்துச்சு. அதனால வினோத் உங்ககிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்கு. சோ இந்த வீடு சுத்தமா இருக்கணும், நான் அப்பப்போ வந்து பார்ப்பேன், பார்க்கும்போது வீடு சுத்தமா இல்லைன்னா உன்னதான் பிடிச்சி கடிச்சு வைப்பேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து வினோத் ஒரு குப்பை கீழே கிடந்தாலும் யாரு பெருக்கணுமோ அவங்களை பிடிச்சு போட்டு ஒரு மாதிரி வேலையை வாங்கி அந்த மனுஷன் ஒரு மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம அந்த மனுஷனே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இறங்கி வேலை பார்க்கறாப்ல. இதுக்கு முன்னாடி வந்த கேப்டன் யாராச்சும் ஸ்டோர் ரூம் பெருக்கி பார்த்திருக்கீங்களா? என் தலைவன் வினோத் பெருக்கனா அந்த அளவுக்கு பிக் பாஸ் சொல்லிட்டாரு, நான் செய்யாம விட மாட்டேன்டா, அந்த வீட்டை சுத்தம் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவா காலையில இருந்து பண்ணிட்டு இருக்காப்ல. அது பார்க்க உண்மையாவே நல்லா இருக்கு. அதை பத்தி நம்ம சின்னதா பாத்துறலாம். அதுக்கு அடுத்தது நம்ம சின்ன சிறுசுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முத்தத்தை கொடுத்துக்கிட்டாங்க. அதை பத்தி நம்ம என்னன்னு பாத்துறலாம். என்ன ப்ரோ முத்தமான்னு கேட்டீங்கன்னா முத்தம் தான், ஆனா ஃபார்மல் முத்தம் தான் ப்ரோ. ரொம்ப நீங்க ஒரு பேடா நினைக்க கூடாது, ஒரு மாதிரி ஒரு நார்மல் முத்தம். இதுக்கு முன்னாடி பார்வதி இந்த மாதிரி காமு கிட்ட முத்தம் வாங்கினே கிடையாது. பட் இன்னைக்கு திடீர்னு முத்தத்தை வாங்கியிருக்காங்க. அதை பத்தி பேசாம போட்டா சரிப்பட்டு பார்த்தீங்களா? அதை பத்தி நம்ம மொத்தமா பேசலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலில இருந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ப்ரோ. அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அப்புறம் நடந்த சண்டையில இருந்தே காமு ஒரு மாதிரி பேசாம போனாப்ல, பாருவும் பேசாம போனாப்ல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம காமு பார்வை தேடி போய் பேசினாங்க. பட் பாரு வந்து ஒரு மாதிரி ஒதுங்கி போனாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்வே ரிட்டர்ன் பேச ஆரம்பிச்சாங்க. திரும்ப நம்ம காமு பேச ஆரம்பிச்சாப்ல. பட் பேசிட்டு இருக்கும்போது பாருக்கான பேச்சு அப்படிங்கிறது நம்ம காமுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, நீ இப்படித்தான் எனக்காண்டி நிக்கவே மாட்டேன், உனக்காண்டி நான் எத்தனை இடத்துல நின்றுருக்கேன் தெரியுமா, நீ இப்படித்தான் பண்ணுவேன், எப்பவுமே நீ இப்படித்தான், உனக்கான கேம் நீ கரெக்டா ஆடுறல, எனக்காண்டி எங்கேயுமே நிக்க மாட்டேக்க, அந்த கோர் டாஸ்க்ல கூட நீ லாயரா இருந்த, உனக்குள்ள நிறைய பாயிண்ட் இருந்துச்சு, அரோரா பத்தி உன்ட்ட எவ்வளவு பாயிண்ட் இருக்கு, இப்போ கூட எவ்வளவு விஷயம் பேசுற, இதெல்லாம் நீ அங்க பேசியிருக்கலாம், பட் நீ பேச மாட்டேக்க, உனக்கு அவ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால இப்படி பண்ணிட்டு இருக்க பத்தியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமு ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல காமுக்கு அடுப்பாயிடுங்க. பாருமா, பேசினா பேசி, இல்லைன்னா போ, எனக்கான ஆட்டத்தை நான் பாத்துக்கிறேன், சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காது சரியா, இப்பெல்லாம் சொல்லிட்டே இருந்தனால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாமா டென்ஷன் ஆயிட்டாப்ல. எவ்வளவுதான் மாமா பொறுப்பாரு. காலங்காலத்துல இந்த சண்டை தேவையில்லாம நம்ம பாருதான் இழுத்தாங்க. அதுக்கப்புறம் காமுவே போய் பேசுறாரு, அவர் மானங்கட்டு போய் ரிட்டர்ன் பேசுறாரு. ஆனா அக்கா என்ன பண்றாங்க, வேணுக்குனே சீனை போடுறாங்க. திரும்ப அக்கா பேச ஆரம்பிச்சேன்னு நம்ம மாமா சீன் போடுறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி ஒரு மாதிரி டிராமா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம காமு டென்ஷன் ஆயிட்டாப்ல. அக்கா பேசுற பேச்சு அண்ணனுக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, பேசாதப்பா,
உனக்கான கேமை நீ பார்த்துக்கோ, எனக்கான கேமை நான் பார்த்துக்கிறேன். சும்மா உனக்கான கேம் வந்து என்ன பாதிச்சுட்டே இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்ற. இந்த மாதிரிலாம் வினோத் கூட பேச மாட்டான், பட் நீ பேசுற. இப்போ வினோத்துக்கு நான் உதவி பண்ணனா அவன்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டான், ஆனா நீ வந்து சொல்லிக்கிட்டே இருக்க, இதுதான் கேமை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு மாமா கடுப்பாய் கிச்சன்ல போய் உட்காந்துட்டாரு. கிச்சன்ல போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. அங்கதான் நம்ம அக்கா போயிட்டு அப்படியே மெதுவா அப்படியே மாமாக்கு வளவிரிக்கிறாங்க. என்னன்னா, ஏய் பேபி, நான் அப்படி சொல்ல பேபி, நான் சொல்றதே புரிஞ்சிக்க மாட்டேங்க பேபி, உனக்கு புரியாது பேபி, நீ நிறைய பண்ற பேபி, நீ எனக்காண்டி நிப்பன்னு பார்த்தா நீ வந்து நிக்க கூட மாட்டேங்க, நான் உனக்காண்டி எத்தனை இடத்துல நின்றுருக்கேன் தெரியுமா பேபின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேபிக்கு வளைய விரிக்காங்க. இருந்தாலும் பேபி வந்து ஒரு மாதிரி கடுப்புல தான் இருந்துச்சு. ஓகேவா, அந்த பேபியை பொறுத்த வரைக்கும் உனக்கான கேமை நீ ஆடுமா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் வேணா வாரேன், மற்றபடி நான் உன்னோட கேமை நான் பாதிக்க விரும்பல, என்னோட கேமை நீ பாதிக்காதன்னு சொல்லிட்டு மாமா இருந்துட்டாப்ல. இருந்தாலும் அக்கா அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவா அரோரா மேட்டர் எடுக்கிறாங்க. ஏய், நீ வந்து எதுக்கு அந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை உடைச்ச, எதனால நீ உடைச்ச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்குறாங்க. ஏங்க, காம் வந்து அந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை எதுக்காக உடைச்சாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, தெரியாம கேட்கறவங்களுக்கு தெரியாது. ஏங்க, நீங்க தானே அந்த ட்ரையாங்கிள் கான்செப்டே உருவாக்கி அந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை உடைக்கணும்னு சொல்லிட்டு முக்கி உடைச்சிங்க. அப்புறம் என்னங்க புதுசா வந்துருந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் நீ எதுக்கு உடைச்சன்னு சொல்லி கேட்குறீங்க. மெதுவா அப்படி கேட்கறாங்களா, எதுக்கு உடைச்சேன்னு சொல்லிட்டு. உடனே அந்த இடத்துல நம்ம காமு, உனக்காக தானே நான் உடைச்சேன், என்னடி நீ பேசுற, உனக்காக தான் நான் உடைச்சேன்னு சொல்லிட்டு காமு சொல்றாப்ல. உடனே அந்த இடத்துல நம்ம பாரு, அப்படியா எனக்காக உடைச்ச, அப்படியா பேபி, ஓகே பேபி, பட் இருந்தாலும் யோசிக்க வேண்டியிருக்கு பேபி, நீ நிறைய பண்ணிருக்க பத்தியா, நீ நிறைய பேசியிருக்க, அதனால எனக்கு பயமா இருக்கு பேபி, வேற ஒண்ணும் இல்ல, எனக்காக தான் பண்ணியான்னு சொல்லிட்டு அக்கா வந்து அப்படி தெரியாத மாதிரி பிட்ட போடுறாங்க. இப்ப அக்காவுக்கு என்னன்னா, திரும்ப அரோரா உள்ள எடுக்கணும். அக்காவுக்கு இப்ப கண்டென்ட் இல்ல, என்ன பண்ணேன்னு தெரியல. அக்கா முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணி பார்த்துட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு டாஸ்க் ஆடி பார்த்துட்டாங்க, இருந்தாலும் அக்கா கிட்ட கண்டென்ட் வர மாட்டேங்குது. அதனால அக்கா என்ன பண்றாங்கன்னா, திரும்ப அரோரா உள்ள எடுக்கலான்னு சொல்லிட்டு மெதுவா காமோ கிண்டி விடுறாங்க. அப்படி காமோ கிண்டி விடும்போது காமோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உனக்காக தான் பண்ணேன், அவகிட்டலாம் நான் பேசுறதே கிடையாது, அவ கான்செப்டே முடிஞ்சிட்டு, திரும்ப நீ அந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு வராதுன்னு சொல்லிட்டு மாமா டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஏன்னா மாமா பேசுறது இல்ல, அரோராவும் பேசுறது இல்ல, ரெண்டு பேருமே ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டாங்க. திரும்ப யார் எடுத்துட்டு இருக்கா, பாரு தான் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பாருக்கு என்ன தெரியுமா, அவங்களுக்கு கண்டென்ட் எங்க கொடுக்கணும்னு தெரியல, கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க காமு ஒரு கட்டத்துல ஓடிடுறான், அவனையும் விட முடியல, அவனை பிடிச்சி இழுத்து வச்சாலும் அவங்ககிட்ட ரிட்டர்ன் இப்ப கண்டென்ட் எடுக்க முடியல. அதனால திருப்பி ஓடி போன அரோரா ரிட்டர்ன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அரோரா எடுக்க ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் காமு விட மாட்டேக்கான். இப்ப அக்கா என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு மாதிரி சாணி உருண்ட மாதிரி உருண்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண, யாரை வச்சு கண்டென்ட் எடுக்க, எங்கிட்டு போய் முட்டைன்னு சொல்லி தெரியாம அக்கா தவிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப அக்காக்கான கேம். இப்ப சொல்லுங்க, யாருக்கான கேமுக்கு தேவைப்படுறா, அரோராக்கான கேமுக்கு இவங்க ரெண்டு பேரும் தேவைப்படுறாங்களா? அரோரா தனியா பாட்டு எங்கேயோ பண்ணிட்டு இருக்கப்பா, அரோரா அந்த பக்கமா போயிட்டு ஒருத்தர் கூட பேசிட்டு அந்த பக்கமா சுத்திட்டு இருக்கு. இப்ப யாரு அரோரான்னு அழுதுட்டு இருக்கா, பாருதான் அழுதுட்டு இருக்காங்க. இதான் சொன்னேன், பாருக்கான கேமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அரோரா ஆயிருச்சு. அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் வச்சு தான் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி ஓட்டிட்டு இருக்காங்க. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இதுல மாமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேசிட்டாரு, நார்மலா பேசிட்டாரு. இதுல வந்து பாரு வந்து இடையில மைக்கு போடாம பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்க, ஓகேவா? ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, மைக்கு போடாம அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா எல்லார பத்தி நல்லதா சொல்லணும். அப்ப அக்கா வந்து எல்லார பத்தி நல்லதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காமு பத்தி நல்லது சொல்லும் போது காமு அந்த நல்லதெல்லாம் வாங்கிக்கிட்டு எந்திரிச்சு அப்படியே பார்வை கெட்டி பிடிச்சி அப்படியே ஒரு ஃபோர்ஹெட்ல ஒரு முத்தத்தை கொடுத்தாப்ல. முத்தத்தை கொடுத்தோன்னே இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மலர்ந்துட்டு, இவர் முத்தத்தை கொடுத்தோன்னே எங்க அக்காவால கண்ட்ரோல் பண்ண முடியல. எதை ப்ரோ அப்படின்னா, காதலை கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க அக்கா ஒரு மாதிரி அப்படி பார்த்தாங்க. அப்பவே நினைச்ச ரைட்டு, அடுத்த ஸ்மோக்கிங் ரூம் போலன்னு சொல்லிட்டு. பட் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ, அவங்க தான் முன்னாடியே சொல்லிட்டாங்களா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த இடத்துல நம்ம வினோத்தா இருந்தாப்ல. வினோத் உடனே ஏய் காமோ ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சுட்டு போறாப்ல. இன்னொன்னு, வினோத்துக்கான கேப்டன்சி உண்மையா நல்லா இருக்கு ப்ரோ, அந்த மனுஷன் சூப்பரா பண்றாப்ல. ஆனா ஒரு நாள் தான் ஆயிருக்கு, நம்ம பெருசா பேசக்கூட. இருந்தாலும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு வீடு சுத்தமா இருக்கணும்னு சொல்லி. ஆனா நான் வீடை சுத்தமா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓடுறாப்ல, அங்க எங்கமா ஓடுறாப்ல, குப்பை கடத்தா பெருக்க சொல்றாப்ல, கூட்டு வேலை வாங்குறாப்ல. முக்கியமா பார்வதி எல்லாம் வேலை செய்யாம தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் நின்று பொறுமையா கூப்பிட்டு வேலை செய்ய வைக்கிறாப்ல. ஏன் சாண்ட்ரா கூட வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, நைட்டு தான் பண்ணுவோம், அப்பதான் பண்ணுவேன். இருந்தாலும் நம்ம வினோத் விட மாட்டேங்காரு, வாமா வந்து தூக்குமான்னு சொல்லிட்டு போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காப்ல. நல்லா இருக்கு, வீடு சுத்தமா இருக்கு. ஏன்னா இந்த மனுஷனே இறங்கி வேலை பார்க்கறாப்ல. இவரே போய் ஸ்டோர் ரூம் கூட்டிட்டு இருக்காரு. கேட்டா என்ன சொல்றாருன்னா, ஸ்டோர் ரூம் எல்லாம் பின்ன வேற யாருப்பா கூட்டுவாங்க, நம்ம தான் கூட்டணும்னு சொல்லி ஸ்டோர் ரூம் எல்லாம் பெருக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு உளுந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நைட்டே வந்து வீக்லி டாஸ்க்கை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. கொடுத்த அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வீடு வந்து பத்தி எரியும் வாய்ப்பு இருக்கு, சமாதானமாகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? அக்கா வந்து இப்போ என்னதான் ட்ரை பண்றாங்க, ஒரு மாதிரி காமோ பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறது என்னதான் ட்ரை பண்றாங்க, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல விடுங்க. அடுத்த